அடிக்கிற மழைக்கும் நல்ல குளிருக்கும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு புடலங்காய் இருந்துச்சு அப்படின்னா புடலங்காய் ரிங்ஸ் செஞ்சு பாருங்க. இது வந்து புடலங்காய் 65ன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வீடியோவா பார்க்க போறோம். வெல்கம் டு அம்முமாஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் நம்ம ரிங்ஸா பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதா இருந்தது அப்படின்னா வட்ட வட்டமா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் நீளமா கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ரிங்ஸா தான் போட்டுக்க போறேன். ரொம்ப பெருசா இல்லாம ஓரளவுக்கு சின்னதா தான் இருக்கு. அதனால நான் ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணிக்க போறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்பதான் சரியா இருக்கும். ரொம்ப மொத்தமா போட்டோம் அப்படின்னாலும் சரியா வராது. ரொம்ப தின்னா இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கிற விதைகளை நம்ம கட் பண்ணும் போதே எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து நம்ம தனியா எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப உள்ள இருக்கிற விதைகள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணும் போதே இந்த மாதிரி ஈஸியா எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம கரண்டி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலே அழகா வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ புடலங்காய் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிங்ஸாக கட் பண்ணிட்டோம். உள்ளே இருக்கிற விதைகளையும் அழகாக எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது மசாலா ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது வந்து சாதாரண மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1 டீஸ்பூனுக்கு, 1/2 ஸ்பூனுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி போட்டா போதும். இப்போ இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ரிங்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கலாம். எல்லாத்துலேயும் மசாலா ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுறலாம். ரிங்ஸ் உடையாம நம்ம கலந்துக்கணும். நல்லா இப்போ எல்லாமே மசாலா எல்லாமே கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல ஊறட்டும். அதுக்கப்புறமா எண்ணெய் சூடு பண்ணி பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம புடலங்காய் சில்லி பண்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஊறிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்னொன்னா எடுத்து போட்டுக்கலாம். இந்த மழை நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்ததும் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். ஒரே ஒரு புடலங்காய் இருந்தது அப்படின்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலயே நம்ம இந்த சில்லி பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவும் மொறுமொறுப்பா சூப்பரா இருக்கும் டீ டைம்ல சாப்பிட்றதுக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எண்ணெயில போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கலந்து விடலாம். இந்த சில்லி பொரிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம போடணும். நல்ல மொறுமொறுப்பாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான், நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். நல்ல மொறு மொறுன்னு புடலங்காய் 65 புடலங்காய் ரிங்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். ரொம்ப சூப்பரா வீட்டுல இருக்கிற மசாலாவை வச்சு நம்ம கிறிஸ்பியா செஞ்சிருக்கோம். ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நல்ல மழை காலத்துக்கு வீட்டுல இருக்கிற புடலங்காவும் சிம்பிளான மசாலாவும் வச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம். நல்ல மொறு மொறுன்னு இருக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து அம்முமாஸ் கிச்சன் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான ரெசிபியை செஞ்சுக்கிட்டே இருங்க.